அகரவரிசை. அடுத்த கொஸ்டினும் அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது ஒரு பிரித்தெழுதுகளில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சேர்த்தெழுதுகளில் 2 கேட்குறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் 2 கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்படி தானே? அகரவரிசையிலே இப்போ 2 கொஸ்டின் வந்து இருக்குது. இதெல்லாம் அல்வா மாதிரி எடுத்துக்கிற கொஸ்டின், அப்படி தானே? அகரவரிசை அதுலேயும் சில பேர் தப்பு விடுவாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து மிஸ்டேக் பண்ணாமல் போடுங்க. தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 17 இங்கே பாருங்கள், 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அகரவரிசையில். நீலம், மாணிக்கம், வைரம், பவளம், முத்து. இதை அகரவரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாஃப்ட் வங்கி. சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் அப்படிங்கிறதான் கரெக்டு. ஓகேயா? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், அகரவரிசைப்படி கேட்டிருக்காங்க. தானியம், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தானியம், துள்ளி, தேடல், தொகுதி. ஓகேவா? அகரவரிசை தாத்தா, தீத்தி அந்த இதில் வந்து அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் கரெக்டானு பார்த்தா போதுமானதான். அகரவரிசையில் 4 கொஸ்டின், 4 மார்க்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்கும் வந்தது எல்லாமே அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக வைக்கல. ஏன்னா எலிஜிபிள் பேப்பர்னால் அந்தளவுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், 20வது கொஸ்டின் பாருங்கள். விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல். கை வலிக்கும் அப்படின்னு கூறினா உறப்போவது, அதாவது வரப்போகிறது சொல்கிறது. உருவது குரல் அப்படின்னு வந்திருக்கும். அப்படி தானே? ஸோ ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் எல்லாமே இந்த வினா விடை அந்த இதில் பாக்ஸில் இருக்கக்கூடியது தான். அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. சரிதானா?